இறுதியாக ஒரு காணொளி பதிவேற்றப்பட்டது. நெய்யரிப்பட சம்பந்தமான ஒரு பேசிக் விடயம் உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. இன்றைய நாள் காணொளியில் ஒரு நெய்யரிப்படம் சம்பந்தமான ஒரு கேள்வியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். இந்த நெய்யரிப்படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ABCDEFலிருந்து எல் வர தெரியா கணியம் ஆங்கில எழுத்து காணப்படுகின்றது. இந்த ஆங்கில எழுத்தில் வரக்கூடிய பெருமானம் யாது என்றுதான் கேள்வி. இது போட்டி பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு நுண்ணறிவு பகுதியாக இருக்கும். இதை பார்ப்பவர்கள் அதிகம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, ஏனையவர்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டும் இப்படியான கேள்விகள் வரும்போது தெளிவாக விளங்கணும். இதை நீங்கள் ஒரு ஓர்டரில் பார்க்கக்கோல ஒரு தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொடர்பற்ற ஒரு முறையில் தான் இந்த பெருமானங்கள் காணப்படுகின்றது. இப்படியான ஒரு டிஸ்ஆர்டரில் ஒழுங்கற்ற முறையில் பெருமானங்கள் இருந்தால் முதலாவது நீங்கள் நிறைய பயிற்சிகளை செய்யும் போது தான் இந்த நெய்யரிப்படம் சம்பந்தமான கேள்விகளுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் இப்படியான ஒரு கேள்விகள் வரும்போது இதில் ஆக சிறிய பெருமானம் தரப்பட்டதில் மிக குறைந்த பெருமானத்தை நீங்கள் இனம் காண வேண்டும். அப்போ மிக குறைந்த பெருமானம் இந்த தரப்பட்ட நெய்யரிப்படத்தில் பார்க்கும்போது 5 தான் மிக குறைந்த பெருமானமாக இருக்கின்றது. அது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாக காணப்படும். இந்த 5ல் இருந்து தான் ஏனைய பெருமானங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பார்த்து அந்த தொடர்பை பார்த்து தெரியா கணியத்தின் பெருமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், இந்த 5லிருந்து 7 வரிசையில் நீங்கள் பார்க்கும்போது அந்த தொடர்பை பாருங்கள். 5 பிறகு இந்த குறுக்காக வார இந்த பகுதியில் 5 7ஆக மாறுது. அதன் பிறகு 7 9ஆக மாறும். பாருங்கள், 2 2ஆக கூடிக்கொண்டு 7 வரிசையில் போகும். 9 11ஆக மாறுது. 11 13ஆக மாறுது. அப்போ 13 15ஆக மாறும். அப்போ இந்த க்ரோஸ் பார்ட்டில் பாருங்கள் 2 தெரியா கணியம் இருக்குது, எல்லும் ஈயும். அப்போ எல் இருக்கிற இடத்துல பெருமானம் 9 என்று வரும், ஈ இருக்கிற இடத்துல பெருமானம் 15 என்று வரும். அப்போ எல்லையும் ஈயையும் கண்டு விட்டோம். அதன் பிறகு தொடர்பை பாருங்கள், இந்த 16லிருந்து பார்த்து கொள்வோம். நீங்கள் எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்பு, சரிதானே? அப்போ 16 வைத்து இந்த பொட்டியை பாருங்க. 16 18ஆக மாறுது. 18 20ஆக மாறுது. 20 22ஆக மாறுது. அப்போ இங்கேயும் 2 2ஆக கூடி கடைசியாக 22ஓட 2 கூட்டும் போது ஜி இருக்கிற இடத்துல 24 வரும். அப்போ ஜியினுடைய பெருமானம் 24, அதையும் கண்டுவிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வேற தொடர்பை பாருங்க. 24 26 இப்படி வருது 24. அப்போ இந்த அப்படியே ஏறி கொண்டு போகும். 7 வரிசையை பார்க்க கூட 24 இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ டிக்கு 26 என்று வரும், 2 கூடுது. இங்கே 28 30 அப்படி பார்க்கும்போது இந்த பி இருக்கிற இடத்துல 32. அப்போ டி வந்து 26, பி இருக்கிற இடத்துல 32 வரும். அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 32ஐயும் 34ஐயும் பாருங்க, 7 வரிசையிலையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்படியான டைப்பில் வரும்போது 32லிருந்து பார்த்தா 2 கூடுதுனே 34. அப்படின்ற இதத்தின வரப்போதோ 36 என்று வரும். 36 அல்லாடி இப்படி பார்ப்போம் சைட், சரியா? 34 இது 34, இது 36ஆக இருந்தால் இது 38ஆக வரும். ஸோ இப்படி இறங்கி கொண்டு வருமா 34. அப்போ சி தான் 36, அங்கே பாருங்க 38. நம்ம இப்படி பார்க்க கூட 34 இதை 36ன்னு போட்டால் இது 38ன்னு வரும். அந்த தொடர்பு வரலைங்கிறதால நான் அம்புக்குரிய மாற்றிக்கொள்கிறேன். இது 34, அப்போ இது 36ஆக இருந்தால் இது 38ஆக தரப்பட்டிருக்கு. அப்போ சி இருக்கிற இடத்துல 36 என்று வரும். அப்போ இந்த 38 பாருங்க, 38க்கு மேலே 2 கூடி 40 வருது. அப்போ 40 இப்படி போகும். இது 42ஆக இருந்து அதன் பிறகு இது இப்படி வரும் 42, இங்கே 44ஆக மாறுது. 44 தரப்பட்டிருக்கு. அப்போ இது 40. அப்போ 7 பெருமானம் 42 என்று வரும்.
அதன் பிறகு அதே மெத்தடில் நீங்கள் பார்க்கும்போது மற்றைய பெருமானத்தில் அதே தொடர்பை பாருங்க, இன்னும் அழகா ஈஸியாக விளங்குது உங்களுக்கு. 17 19 அப்போ 2 கூடுது, 19 21 2 கூடுது. அப்போ 21 சொன்னால் ஹெச்சுக்கு வந்து 23, அப்போ 23 2 கூட்டும் போது 25 வருது. அப்போ இந்த ஓர்டரில் ஏறு வரிசையை பார்த்தீங்கன்னா ஹெச் எடுக்கக்கூடிய பெருமானம் 23. அப்போ 23 25 அப்படியே வாருங்க. 25ஓட 2 கூட்டக்குள்ள 27 போட்டிங்கன்னா 27ஓட 2 கூட்டும் போது 29 வரும். அப்போ இங்கே 29 போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 41 வருது, 31 தான் வரணும். 41 வரதால இந்த என்ன டிரெக்ஷன் இந்த பாதையினூடாக போகாது. அப்போ மேல் நோக்கி பார்க்கும்போது 27 29ஆக வருது, 2 கூட 29 31 31 2 கூட்டும் போது 33 வருது. அப்போ அதே மாதிரி 33ல இருந்து நம்ம இறக்கி பார்ப்போம். ஏறு வரிசையை பாருங்க, 33 2 கூட்டினா இவரத்த 35 வந்ததானே இது 37ஆக மாறுது. இப்படி பார்த்தா அந்த தொடர்பு வரலனே. அப்போ 35ஓட 2 கூட்டும் போது சரியாக 37 வருது, 37ஓட 2 கூட்ட கூட 39. அப்போ எஃப் வந்து 35, ஜே வந்து 39 என்று கண்டுட்டோம். அதன் பிறகு பாருங்க இது 39 அந்த 39 2 கூட்டும் போது 41 வருது, 41ஓட 2 கூட்டினா 43, 43ஓட 2 கூட்டும் போது இந்த இடத்துல வந்து இப்படி வராது, இது 43 வராது, என்னென்ன மேலே இருக்கு 43. அப்போ 41 சொன்னால் இந்த 41 அம்புக்குறி இப்படி போகும், ஏறிக்கொண்டு ஏறு வரிசையில் இந்த ஓர்டரில் போகும். 41 இது 43 என்று வரும். இது 43 சொன்னால் அதோட 2 கூட்டக்குள்ள கடைசி பாக்ஸில் பாருங்க 45 என்று வரும். 45 ஏன்னா 43 இங்கே போடலை, மேலுக்கு 43 இருக்கு. அப்போ 41ஓட 2 கூட்டக்குள்ள இந்த பாதையினூடாக போகும் 43. அதன் பிறகு 43 2 45. அப்போ கே வந்து 45 என்று வரும். இப்போ காண வேண்டிய ஒரே ஒரு தெரியாக்கணியம் ஐ இருக்கு. அப்போ இதில் பாருங்க நம்ம ஐயை கண்டு வச்சிருப்போம், நோட் பண்ணலை. அப்போ ஐக்கு வந்து 27. அப்போ ஐ எடுக்கக்கூடிய பெருமானம் 27. இப்படியான ஸ்லோக்கு கேள்வி அந்த நெய்யரிப்படம் சம்பந்தமான இப்படியான தெரியாக்கணியம் தந்து வரும்போது இந்த மெதட்டூடாக பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய பயிற்சிகளை நீங்கள் செய்தால் தான் இந்த நெய்யரிப்படம் சம்பந்தமான போட்டி பரீட்சையில் வரக்கூடிய கேள்விகளுக்கு இலகுவாக அந்த உரிய டைமுக்குள்ளே யோசித்து விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் பல நெய்யரிப்படம் சம்பந்தமான பல டைப் பல வகை உள்ள கேள்விகள் இந்த ஐக்யூ வித் நிசாத் பேச்சு ஊடாக வழங்கப்படும். இதுவரைக்கும் இதை ஃபாலோ பண்ணாதவர்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதே போன்று இதை ஏனையவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இது பிரயோசனமான ஒரு வீடியோவாக இருக்கும். அடுத்த ஒரு காணொளியில் இது சம்பந்தமான இன்னும் ஒரு டைப் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.